ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 492. இங்கு ஒரு முதலை தனது கால்களை கவ்விக்கொண்ட கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆதிசங்கரர் வேத அத்தியனம் முடித்துவிட்டு திரும்பினார். இதுவரை சந்தோஷமாக நகர்ந்த ஆதிசங்கரது வாழ்வில் விதி விளையாடியது. துன்பம் காலன் வடிவில் வந்து அவரது தந்தை உயிரை கவர்ந்து சென்று விட்டது. கணவனை இழந்த தாயார் துடிதுடித்தார், மனம் நொந்து போனார். சங்கரரும் தாங்கொன்னா துயர் அடைந்தார். மிடுக்குடன் வலம் வந்த ஆதிசங்கரரை துடுக்குடன் வாதிக்கும் சங்கரரை காணும்போதெல்லாம் அவர் தற்போது துவண்டு இருப்பதைக் கண்ட அந்த அம்மையார் தேம்பி தேம்பி அழுதார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆதிசங்கரர் வெளியே தனிமையை தேடிச் செல்ல ஆரம்பித்தார். காலையில் சென்ற சங்கரர் மாலையில்தான் வீட்டிற்கு வந்து சேர்வார். இதனைக் கண்டு அன்னை மேலும் கலவரம் அடைந்தார். இப்போதெல்லாம் ஆதிசங்கரர் இன்பம் துன்பம் எதையும் லட்சியம் செய்வது கிடையாது. கொடுக்கும் உணவை அளவாக உண்பார், சுவையை பொருட்படுத்துவது கிடையாது. உலக வாழ்வின் நிலையாமை குறித்து தீவிரமாக சிந்தனை செய்ய தொடங்கிவிட்டார். இல்லறத்தை வெறுக்க தலைப்பட்டார். சந்நியாசம் ஏற்க விரும்பினார். விசாரத்தின் மூலம் பொருட்பற்றையும் பெண்கள் மேல் காமுறும் இன்ப நுகர்ச்சி வேட்கையை விட முடியாமல் பரிதவிக்கும் பலகீனமானவர்களுக்கே திருமணம் விதிக்கப்பட்டு இருக்கின்றது எனவும் அதற்கான சான்றுகள் சாஸ்திரத்தில் இருப்பதையும் கண்டார் ஆதிசங்கரர். இப்பொழுது ஆதிசங்கரர் மனதில் தாம் வீட்டில் இருந்து இல்லற வாழ்வில் உழல பிறக்கவில்லை, மனித பிறவி பிணியை போக்கி பேர் இன்பம் அடையும் வழியை உலகிற்கு உணர்த்த பிறந்தவன் என்ற கருத்து தீவிரமாக எழுந்தது. அவர் மனம் துறவரத்தை நாடியது. துணை இழந்து ஜீவ கலையின்றி கட்டாயத்திற்காக வாழும் தாயிடம் இது பற்றி பேசவும் தயங்கினார். பிள்ளை மீது மிக்க அன்பு கொண்டு இருந்த அந்த தாய் அவரது வாழ்வு குறித்து எத்தனை கனவுகள் கொண்டு இருப்பார். தாயாரிடம் இதை கூறினால் எத்தனை இடிந்து போவார் என்றெல்லாம் நினைத்த ஆதிசங்கரர் தக்க தருணம் வாய்க்கும் வரை காத்து இருக்க தீர்மானித்தார். அனைத்து வேத நூட்களையும் கற்று பால பருவத்திலேயே பண்டிதனாக விளங்கிய ஆதிசங்கரர் காலத்தை மீறி எந்த செயலையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியாது என அறிந்து இருந்ததில் ஆச்சரியம் கிடையாது. ஆதி சங்கரரது தாயார் அக்ரஹாரத்துக்கு அருகே உள்ள பூர்ணா என்னும் நதியில் ஸ்நானம் செய்வது வழக்கம். தற்காலத்தில் அந்த நதியை மக்கள் ஆளவாய் புழை என்று அழைக்கின்றார்கள். ஒரு நாள் அன்னைக்கு உடல் நலம் கிடையாது. நதிக்கு சென்று குளித்து வர இயலாமல் அவதி உற்றார். நீராடாமல் இருக்கவும் பிடிக்கவில்லை. நோய் பிணியால் வருந்தும் தாயின் கஷ்டத்தை காண சகியாமல், அம்மா நதிக்கரைக்கு சென்று நீராடி வர நான் உதவுகின்றேன், வாருங்கள் என கைத்தாங்களாக அழைத்து சென்றார். இப்பொழுது நதியில் அன்னை ஸ்நானம் செய்து கரை ஏறியதும் தாமும் புனித நீராட விரும்பி ஆற்றில் இறங்கினார். நீராடி முடித்து ஆதிசங்கரர் கரை ஏறும்போது ஒரு முதலை அவரது காலை பற்றி கொண்டு உள்நோக்கி இழுக்கத் தொடங்கியது. ஓ அம்மா என்று சங்கரர் வாய்விட்டு அலறினார். கரையில் இருந்த ஒரு மரத்தின் மீது சாய்ந்து கொண்டு இளைப்பாரிக் கொண்டு இருந்த அன்னை அவர்களுக்கு காதில் அந்த ஓலக்குரல் ஈட்டியென பாய்ந்தது. இப்பொழுது அன்னை ஆனவள் திடுக்கிட்டு ஓடி வந்தார். ஓ சங்கரா, என்னப்பா ஏன் கத்துகிறாய் என ஆரியா அம்பிகை அம்மாள் பரபரப்போடு கேட்டார். இதற்குள் ஆதிசங்கரின் கூக்குரலை கேட்டு கூட்டம் பெரிய அளவில் கூடிவிட்டது. எல்லோரும் விஷயத்தை கேட்டு பயந்து போனார்கள். அனைவரையும் அச்சம் ஆட்கொண்டதால் ஒருவரும் நதியில் இறங்கி சங்கரரை காப்பாற்ற துணிய கிடையாது. இப்பொழுது அன்னை அழுது அரற்றினார். ஓ மகனே,
நான் என்னடா செய்வேன்? உன்னை பறிகொடுத்த பின்பு எனக்கு ஏதடா வாழ்வு? இதோ நானும் வருகின்றேன் மரணத்தை தழுவ என்று கதறியவாறு ஆற்றிற்குள் பாய முற்பட்ட அன்னை ஆரியா அம்பிகையை அங்கு இருந்த பெண்கள் பிடித்து கொண்டார்கள். இப்பொழுது அன்னை ஆனவள் கூறினாள், ஓ, என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், நானும் என் மகனுடன் சென்று விடுகிறேன் என ஒப்பாரி வைத்தாள். அவளது அழுகையை கேட்டுக்கொண்டு இருந்த ஆதிசங்கரர் தமது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு தாயாரிடம் கூறினார், அம்மா, எனது காலை கவ்விக்கொண்ட முதலை என்னை விடப்போவது கிடையாது. எனக்கு அற்ப ஆயுசுதான் என்று அன்றே சாஸ்திர விற்பன்னர்கள் என் ஜாதகத்தை கணிக்கும்போது கூறினார்கள். மனது அளவிலும் சந்நியாசம் ஏற்பது வேறு ஜென்மம் உண்டானது போல் ஆகும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் என் அற்ப ஆயுசு விதியும் மாறிவிட வேண்டுமென்றால் நான் துறவு பூண்டுவிட வேண்டும். அதனால் பிராப்த கர்மத்தால் ஏற்பட்ட மரணமும் மாறிவிடும் என்றார் அவர். தாயார் சம்மதம் இல்லாமல் சந்நியாசம் ஏற்பது தவறு என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அம்மா, சந்நியாசம் ஏற்றால் நான் ஒருவேளை பிழைத்து விடலாம், இல்லையென்றால் நான் துர்மரணம் அடைய வேண்டியதுதான். அப்படி இறந்தால் புத்திரன் கையால் உங்களுக்கு அபர கிரியைகள் நடைபெற முடியாது. நான் இப்போது துறவு பூண்டாலும் உனக்கு இறுதிக்கால கிருத்தியங்களை நானே செய்கின்றேன் என்றார் அவர். மேலும் அத்துடன் உனக்கு மோட்சமும் சித்திக்கும் என்று விண்ணப்பித்தார். இப்பொழுது ஆதிசங்கரர் கூறியதை கேட்ட தாய் திகைத்து போனாள், துடிதுடித்தாள், அழுது அரற்றினாள். ஆயினும் என்ன செய்வது? தவப்புதல்வன் எப்படியாயினும் தப்பித்தால் போதும் என நினைத்தவளாக, ஓ மகனே, உனக்கு தோன்றியதை செய்வாயாக என கூறினாள். உடனே ஆதிசங்கரர் மனத்தளவில் அப்போதே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டதாக நினைத்து கொண்டு நீரில் மூழ்கி எழுந்தார். அவரிடம் இருந்த பந்த பாசங்கள் அனைத்தும் நீங்கி விட்டன. முதலை ஆனது அவரது திருப்பாதங்களை விட்டுவிட்டது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆதிசங்கரர் உயிர் தப்பினார். ஆனால் தாயாருக்கு துக்கம் நீங்கினாலும் மனம் சமாதானம் அடையவில்லை. அப்போது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆதிசங்கருடைய காலை இதுவரை பற்றி கொண்டு இருந்த முதலை நீரில் மூழ்கி ஆண் உருவம் பெற்று எழுந்து ஆதிசங்கரரை வணங்கி நின்றான். அந்த ஆடவன் ஆதிசங்கரரை பார்த்து, ஓ ஐயனே, நின் திருப்பாதத்தை பற்றியதால் புனிதம் ஆகிவிட்டேன். நான் ஒரு கந்தர்வன். என் துராக்கிருத செயல்களால் சினம் கொண்ட நாரத மகிரிஷி முதலையாக போகும்படி என்னை சபித்து விட்டார். மறுகணமே என் தவற்றை புரிந்து கொண்ட நான் அவரின் தாளை பணிந்து பாப விமோச்சனம் அருளும்படி வேண்டிக் கொண்டேன். அவர் சற்று நேரத்தில் சினம் தணிந்தவராக, நீ முதலையாகி பூர்ணா நதியில் வலம் வருவாய். 7 உலகங்களுக்கும் தலைவனான திருநீலகண்டர் ஆதிசங்கர அவதாரம் செய்யும் போது ஒரு நாள் அந்த நதியில் நீராட வருவார். அப்போது நீ அவரது காலை பற்றி கொண்டால் உனது சாபம் நீங்கி நீ மீண்டும் கந்தர்வன் ஆகிவிடுவாய் என கூறினார். அதன்படி நான் தங்கள் திருப்பாத கமலத்தை பற்றினேன். சாப விமோச்சனம் பெற்றுவிட்டேன். என்னை உய்வித்த என் இறைவனை போற்றி என்னை ஆசீர்வதியுங்கள் என மனம் உருகி வேண்டினான். ஆதிசங்கரர் உவகையுடன் கந்தர்வனை ஆசீர்வதித்தார். கந்தர்வன் மறைந்து விட்டான். இப்பொழுது முதலை மனித ரூபம் அடைந்ததையோ ஆதிசங்கரர் உடன் பேசியதையோ மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆதிசங்கரர் முதலை வாயில் இருந்து மீண்டும் கரை ஏறியதை மட்டுமே அனைவரும் கண்டார்கள். ஆரியா அம்பிகை அம்மாள் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ஆதிசங்கரரை தழுவி உச்சி முகர்ந்து, ஓ மகனே, பிழைத்து கொண்டாயா, பிழைத்து கொண்டாயா, எனது நெஞ்சில் பாலை வார்த்து விட்டாய். அப்பனே, வா, வீட்டுக்கு போவோம் என ஆதுரத்தோடு அழைத்தார். ஓ தாயே, இப்போது நான் துறவி என்பதை மறந்து விட்டாயா?
பரிவிரஜ ராசனுக்கு ஏது பந்தம்? இனி உலகமே எனது இல்லம். உலகில் உள்ள அனைத்து பெண்களுமே எனது தாய்மார்கள். எனக்கு ஏற்ற குருவை தேடி பிடித்து அவரது திருப்பாதார விந்தங்களை சரண் புகுந்து முறைப்படி சந்நியாசம் பெறுவது சரியானது. எனக்கு விடை கொடுங்கள் தாயே என ஆதிசங்கர் தாயின் அடிபணிந்து வேண்டினார். இப்பொழுது ஆரியா அம்பிகை அம்மாள் அவலத்துடன் தன் அருமருந்த புத்திரனை பார்த்தவராக, ஓ குழந்தாய், நீ எனக்கு ஈமக்கிரியைகள் செய்வதாக வாக்கு அளித்ததை மறந்து விட்டாயா? எனக்கு உன்னை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரப்பா இருக்கின்றார்கள் என விசனத்துடன் கேட்டாள். அதற்கு ஆதிசங்கரர் கூறினார், அம்மா, உங்கள் அந்திம காலத்தில் என்னை நினைத்து கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தின் எந்த மூலையில் சஞ்சரித்து கொண்டு இருந்தாலும் தங்களிடம் வந்து சேர்ந்து விடுவேன். தாங்கள் என் மடியின் மீது தலை வைத்து படுத்தவாறே இறைப்பதம் சேர்ந்து விடலாம், அதாவது முக்தி அடையலாம் என ஆதிசங்கர் வினயத்துடன் கூறினார். பின்பு ஆதிசங்கர் தமது உற்றார் உறவினர்கள் இடம் தங்கள் சொத்துக்களை ஒப்புவித்துவிட்டு தாயையும் கவனித்து கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு தம் கிராமமான காலடியை விட்டு அகன்று விட்டார். பின்பு குரு அருள் பெற வேண்டி இந்தியாவின் வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.